ஹாய், நம்ம இன்றைக்கி அதலக்காய் தான் பார்க்க போகிறோம். நம்ம காட்டில் விளைஞ்சி கிடந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து சாம்பாருக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நான் உபரி சைடு இருக்கிறதுனால இங்கிட்டு கேட்கும்போது இது என்னென்னு கேட்டால் இது உங்களுக்கு தெரியலை. இந்த நேம் சொல்லி கேட்கும்போது தெரியலை. அதுமாதிரி நான் நாகப்பட்டினம் சைடு இருக்கும்போதும் இதோட நேம் சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கும் தெரியலை. ஸோ உங்கள் ஊர் சைடு இதோட நேம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்கிறதுனா, இதோட காம்பு 2 பக்கம் இருக்கிற காம்பை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ், ஏன்னா இது வந்து கொடியில் கீழே தான் இருக்கும். மழை டைம், அதாவது மார்கழி மாதம், தை மாதம் அந்த டைம் தான் இது நல்லா விளைஞ்சிருக்கும். இது வந்து வாங்கினாலும் பறிச்சிட்டு வந்தால் 2 days தான். 2 days வச்சு தான் சமைக்க முடியும். அதுக்கு மேலே இது வச்சுருந்தோன்னா இது வெடிச்சிரும். ஸோ நம்ம 2 daysக்குள்ளே இது சமைக்கலாம். சமைச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகா தான். இது நல்லா நீங்கள் 2 or 3 டைம்ஸ் நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த அதலக்காவை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, உப்பெல்லாம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் இதோட நேம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ மருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.